எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலக ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நான் முதல்வன் ஏஏசிஎஸ்சிசி யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்ஸை தொடர்ந்து இவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் முதல்வன் சார்பில். ஸோ அது நேற்று வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த 1000 லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்து நேம்ஸ் வந்து வந்திருக்கும். சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அது எப்போ மித்தவங்களுக்கு வந்து எப்போ கூப்பிடுவாங்க, இல்லை என்ன ப்ராப்ளம் அதில் என்னாச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது வருமா என்ன அப்படிங்கிறது, ப்ளஸ் வந்து மதுரை, சென்னை, அந்த லொக்கேஷன் கோயம்புத்தூர், அந்த 3 லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் போடுறவங்க எப்போ ரிசல்ட் வரும், ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசலாங்க இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து 24 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு நோட்டீஸ் தாங்க இது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹஸ் கண்டக்டட் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 ஆன் 8/9/2024 8ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. டு செலக்ட் 1000 கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் யூபிஎஸ்சி சிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் 2025. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய 1000 மாணவர்கள் வந்து தேர்வு செஞ்சுருப்பாங்க. த லிஸ்ட் ஆஃப் 1000 கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் provincially admitted to certificate verification for non-முதல்வன் UPSC Prelims Scholarship Program 2024 was published. ஸோ அந்த ரிசல்ட்ஸும் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. எப்போ அப்படின்னா 22/9 அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டு ஆல் த கேண்டிடேட்ஸ் வில் பி ஹெல்ட் ஆன். ஸோ சிவி வந்து எப்போ அப்படின்னா, ஸோ இந்த சிவி வந்து 30ஆம் தேதி, அதே மாதிரி அடுத்த மாதம் 1ஆம் தேதி ப்ளஸ் 3ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான இவங்க வந்து 1000 வந்து ஒன்றா வந்து வைக்கல. ஸோ 3 டேஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்லாட்டில் எந்த டேட்டில் வந்து வருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்து வருங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க 30ஆம் தேதி. ஸோ வரக்கூடிய 30ஆம் தேதி, அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம், ஸோ அடுத்த 10வது மாதத்தோட 1ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் வந்து வைக்கிறாங்க. ஸோ எங்கே அப்படிங்கிற அட்ரஸ் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னை. ஸோ ஏஐசிஎஸ்சிசியில் சென்னையில் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ த டேட் அண்ட் த டைம் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஈச் கேண்டிடேட்ஸ் வில் பி பப்ளிஷ்டு ஷார்ட்லி. ஸோ இனிமேல் தான் வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்ன அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒன்று உங்களுக்கு வந்து மெசேஜ் இல்லை மெயில், இல்லை வந்து கான்டாக்ட் மொபைல் நம்பருக்கு வந்து டேரெக்டாக மெசேஜாக வர்றது, இல்லை மெயிலாக வர்றது, 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கான லிஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து பிரித்து நீங்கள் வந்து இந்த டேட்டுங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க பப்ளிஷ்டு ஷார்ட்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அவ்வளோதாங்க. இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இதான் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் நேம் வந்து வந்துருச்சுல. ஸோ அவ்வளோதான். வெயிட்டிங் லிஸ்ட், இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இந்த 1000க்கு லாஸ்ட் இயரில் கொடுக்கலங்க. அதாவது லாஸ்ட் இயரில் தான் அந்த நான் முதல்வன் வந்து இந்த ஸ்கீம் யூபிஎஸ்சி கொண்டு வந்தாங்க. அதாவது மந்த்லி ஸ்டைஃபன் கொடுக்குறது. நீங்கள் ரெசிடென்ஷியல் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, ரெசிடென்ஷியலுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வருமானு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட் உண்டு. ஸோ வந்து கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த லிஸ்ட்டில் அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. என்னென்னா ரெசிடென்ஷியல் சில பேர் வந்து போக மாட்டாங்க, சில சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகும். ஸோ அந்த சீட்ஸை வந்து கொஞ்சம் நிறையவே வந்து ஆகும். அதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2 வந்து விடுவாங்க. ஸோ ஓகேவா, இதுதான் ப்ராசஸ்ஸு. ஆனால் இந்த 1000 கேண்டிடேட்ஸ்க்கான இந்த ஸ்டைஃபன் லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியவங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வாங்கிடுவாங்கங்க. ஸோ ஒரு சீட் இல்லை 2 இல்லை 3 அந்த மாதிரி வந்து என்னென்னா அந்த மொபைல் ரீச் ஆகாமல் மெசேஜ் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனாலும் அவங்களும் வந்து லிஸ்ட்டில் பார்த்து அவங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் இந்த 1000 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. அதுக்கான லிஸ்ட்டு போன வருஷம் வரல. ஸோ இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம். ரெசிடென்ஷியல் ரிசல்ட் வரட்டும், நம்ம வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதில் லிஸ்ட்டில் நேம் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் சென்னை ப்ளஸ் கோச்சிங் ஸ்டைஃபன் போட்டுக்கலாம், இல்லை மதுரை ப்ளஸ் ஸ்டைஃபன் போட்டுக்கலாம், இல்லை கோயம்புத்தூர் ப்ளஸ் ஸ்டைஃபன் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க அங்கே. ஓகேவா. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். இவ்வளோ தாங்க. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வருங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, பார்க்கலாம்.